ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கௌஷிக் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம விளையாட போகிறதுனா ஆவி பட் யூ ஆர் அ பேர்ட். ஸோ இந்த கேமில் வந்து ஸ்டேஜ் 7 முடிச்சிடலான்னு தோணுது. பிகாஸ் ஏன்னா ஸ்டேஜ் 7 ரொம்ப நீளமாக போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் ஸ்டேஜ் 7 முடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 7 வந்துட்டேன். ஐயோ, அந்த வழி வேறு காட்ட மாட்டேங்க, முன்னாடியே வந்துட்டேன். இதோ இப்படி கீழே போய் இதோ வழி இதோ இதோ இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி குதிச்சு பண்ணிடுமா பாருங்க. இங்கேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். என்ன சொல்கிறீங்கன்னா இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஸ்டேஜ் 6 இருக்குல்ல, அது வந்து காட்ட விரும்பலை. ஏன்னா அது வந்து பக்கத்தில் தானே இருக்குது கைஸ். அதனால் சும்மா இப்படி காமிச்சு விட்டேன். ஓகேங்களா? அது ஸ்டேஜ் 7 ரொம்ப நீளமாக இருக்கும். பார்த்தீங்களா, சும்மா நீளமாக இருக்கும் கைஸ். அது எப்படி சொல்கிறது, 70 சென்டிமீட்டர் ஹைட்டாக கீழே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம்னா ரொம்ப நாள் கழிச்சு இது வந்து கீழே போகணும். அதான் சொல்கிறாங்க ஸ்டேஜ் 7 ரொம்ப நீளம் அப்படின்னா. இது போர்டில் இதில் கூட சொல்லியிருப்பாங்க ஸ்டேஜ் 7 நீளம்டா அப்படின்னு சொல்லி ஒரு போர்டில் போட்டிருப்பாங்க. அந்த போர்டு அப்புறமா காட்டுறதுக்கு இல்லை, அவுட் ஆகிட்டோம்னா சரிங்களா. ஸோ எங்கே குத்தி குதிச்சோம். இது வந்து லாங் ஜம்ப். இங்கேருந்து 100 ஃபீட் ஸ்மெல் இருக்கும். அந்த நாள் குதிச்சிட்டோம். நம்மளுக்கு தான் அதாவதுல சாகிட்டா அப்படி இப்படி போய் நெக்ஸ்ட்டு அப்படியே குதிச்சிடலாம். போ நெக்ஸ்ட் இங்கே குதிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே குதிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே குதிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே குதிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே குதிச்சுட்டு இப்படி வந்து இந்த மேன் புதுசாக வழி இருக்கு. அப்படியே வந்து இப்படி வந்து நம்ம எந்த வழியில் வந்தோம்? இந்த வழியில் புதுசாக இருக்கு. இந்த வழிக்குலாம் நான் வரவே இல்லை. அப்போ ஐ ஃபவுண்ட சாரி நம்ம அந்த வழியாக வந்து அதானே வந்தோம். எனக்கு படம் பார்க்குது. வந்துட்டோம். எங்கே இந்த இடம் இதானே பிடிச்சிட்டோம். அப்படியே ஓ ரெட்டு லைட் இருந்துட்டு என்ன இது வித்தியாசமாக இருக்கே. இது வந்து வேலை பண்ணுவாங்க. அது ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கிறதுக்கு ஏதோ கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுன்னு உடஞ்சி கொண்டு முடிச்சு அதுலேயும் இப்படி இருக்குது. இப்படி போனான்னு வச்சுக்கோ. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, 8th செக் பாயிண்ட்டை அடைஞ்சிட்டோம். இப்போ நம்ம 3 செக் பாயிண்ட் அடைஞ்சோம். ஆனால் வந்து 6th இதெல்லாம் முடிக்காத காட்டல. இப்படியே போகணும். ஓய் ஸோ இப்படி பண்ணான்னு வச்சுக்கோங்க. அது இப்படி எனக்கு போகாது, ஏன்னா எனக்கு முடிஞ்சிடுச்சுல. அதாவது நான் இன்னும் ஆரம்பிக்கல, அதான் சொன்னேன். இந்த சைட்லாம் இன்னும் லாக்கில் இருக்குது. ஸோ இதை வந்து தாண்டணும். போடா தம்பி. ஓகே போகலாம். இருங்க போடா. தயவு செஞ்சு ப்ளீஸ் கன்ஃபார்மாக கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக பண்ணிடணும்.
ஸோ கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு சொல்லவே நினச்சிங்களா? 5 நிமிஷத்துல சல்லு முடிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது? சல்லு முடிச்சிடலாம்னு சொல்கிறீங்க. ஏய் ஸோ போவோம் வாங்க. இதுவே இப்படி இருக்குன்னா நம்ம குதி ப்ளீஸ் இது வந்து குதிக்கிறது தாங்க பெரிய பாடு. சுற்றி வரணும் கைஸ் புரிஞ்சு போச்சு கைஸ். ஐயோ அதுக்கு போய் என்ன இப்படி கிளாஸ் வச்சுக்கோங்க. அட போடா. சீக்கிரம் போ. ஸோ இது கன்ஃபியூசிங்காக இருக்கு கைஸ். ஸோ ஐயோ போச்சு எல்லாம் போச்சு. ஐயோ எனக்கு புரியவே இல்லையே என்ன பண்ணுறது. நானே அட போடா. நம்ம அந்த வழியாக போகணுமா? போவோம். சீக்கிரம் முடி சீக்கிரம் வந்துட்டோம். அட போடா. ரொம்ப வேகமாக இருக்கணுமா? இந்த மாதிரி வேகமாக என்னால் பார்த்துக்க மாட்டேங்குது. டைமர் கூட வச்சுருக்காங்க. என்ன இந்த லைட் வச்சுருக்காங்க. ஐயோ போச்சுடா. இதனால தான்டா. என்னடா இவ்வளோ ஸ்லோவாக சொப்பாடி. இந்த தப்பை திருப்பி செய்ய மாட்டேன். செய்யக்கூடாது. சீக்கிரம் யாரோ எனக்கு இந்த இது நான் இப்போ ரொம்பவே பேசவே இல்லை கைஸ். ஆனால் இது ரொம்ப பசில் மாதிரி இருக்கு. பசில்னு சொல்கிறதோட இது வித்தியாசமாக இருக்குது. மற்ற ஆபியோட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? அதுவும் இந்த ரெக்டாங்கிள் ஸ்கொயரை வச்சு நம்மளை இந்த கியூப் ஸ்கொயரை வச்சு நம்மளை இது மாட்ட வச்சு வந்துட்டேன். ஐயோம்மா குதிடா.
கார்னரில் நிற்கிறோம். கார்னரில் நிற்கிறேன். சுற்றி சுற்றி போய் கைஸ் இதோட முடிச்சுட்டு போகிறோம் கைஸ். மேலையா வேற ஒருத்தன் மனசு அவன் எப்படி போனா? எப்படா போனா? சொல்றா எனக்கு சொல்லுங்கடா. எனக்கு சொல்லுங்கடா. தெரியாதுடா. போங்கடா. செக் பாயிண்ட் இருக்கா? அந்த செக் பாயிண்ட் தான் முடிக்கும் கைஸ். இதுக்கு மேலே போகணும் கைஸ். நம்மளுக்கு இந்த 15 நிமிஷம் வீடியோவே போதும். என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் தாண்டி பார்ப்போம். இல்லைன்னா இதோட கட் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? அடுத்த செக் பண்ணால் எங்கே இருக்குன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஓய் ஒரு பறவையால் செய்ய முடியாத விஷயத்த நான் செஞ்சுட்டு இருக்கேன்ல, அதுவே பெரிய விஷயம் இல்லை. என்ன சொல்றீங்க? அடுத்த செக் பாயிண்ட் ரொம்ப தூரம் இருக்கு கைஸ். ஐயோ பாய் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மேலே முடியல கைஸ். ஆனால் சத்தியமாக இதுக்குள்ள ஷார்ட்டஸ்டான வீடியோ இதுதான். ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் 1 6 7 8 9 முடிச்சிட்டோம்ல. 4 செக் பாயிண்ட்ஸ் தாண்டி இருக்கோம். அது 13 மினிட்ஸ்லேயே. ஸோ பாய் கைஸ், பாய். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோலையும் இதை முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பார்ட்டில். ஸோ பாய் கைஸ், பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களுடன் விடை பெறுவது KGT. ஸோ பை கைஸ், பை.